இந்த ஆஷாட நவராத்திரியோட ஸ்பெஷல் என்னென்னா, ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக இருக்கா, நம்மளோட அம்மா தான் பிரின்ஸிபலாக இருக்கான்னா ஸ்கூலில் போய் என்ன நினச்சபடி உள்ளே போக முடியாது. பிரின்ஸிபல் ரூம்குள்ளே நம்மளுடைய அம்மாவாக இருந்தாலும் அந்த இடத்துல பிரின்ஸிபல் பர்மிஷனோட தான் போகணும். அதுபோல தான் தெய்வங்களும். பொதுவாகவே வாராகி இரவு நேரத்தில் வழிபடுறதான் விசேஷமாக சொல்லியிருக்கு. இல்லை, பொதுவாக ஏவல் பில்லி சூன்யத்தினால பாதிக்கப்பட்டவர்கள், அதே போல் எதிரி தொல்லைகள் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் ரொம்ப நாளாக ஒரு பல காரிய தடைகள் இருக்கக்கூடியவர்கள், அது மாதிரியான விஷயங்கள் இருந்தால் வாராகி கட்டாயம் அதை நீக்கி 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணனாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்திவிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட சாஸ்தா வியாசர் அண்ணா அரவிந்த் சுப்பிரமணியம் இருக்கிறாங்க. அவங்களை முதல்ல நம்ம வரவேற்போம். அண்ணா நமஸ்காரம். நமஸ்காரம் சுவாமி. அண்ணா, இப்போது வரக்கூடிய அந்த ஆடி மாதம் அதோட தொடக்கத்திலேயே இந்த முறை அற்புதமான ஒரு நவராத்திரி வைபவத்தோட தொடங்குது. அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே உங்களோட பேசணும் அப்படின்னு ஆஷாட நவராத்திரியோட ஆரம்பிக்கும். ஆஷாட நவராத்திரி பொதுவாக சில சமயம் ஆனி மாத நடுவுலையே தொடங்கிடும். இந்த தடவை ரொம்ப அழகாக ஆடி பிறப்புக்கு கரெக்டாக ஒரு நாள் முன்ன அந்த மாதிரி தொடங்குறது. அது இந்த ஆஷாட நவராத்திரியோட ஸ்பெஷல் என்னென்னா, இல்லை, பொதுவில் நவராத்திரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 9 இரவுகள் கூடின அந்த காலகட்டத்தில் அம்பாளை வழிபடுறது அப்படிங்கிறத நவராத்திரின்னு சொல்கிறோம். இது எல்லா மாதமுமே உண்டு, எல்லா தேவதைகளுக்குமே உண்டு. நம்ம பிரபலமாக அந்த ஒரு புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி தான் கொண்டாடுறோம். ஆனால் இப்போ கணபதி நவராத்திரி உண்டு, அது மாதிரி எல்லா தேவதைகளுக்கும் நவராத்திரி கொண்டாடுற வழக்கம் உண்டு. இதில் அம்பாளுக்குடைய பண்டிகை அப்படிங்கிற காரணத்தினால விசேஷமாக அம்பாளுக்கான நவராத்திரி சொல்லப்பட்டிருக்கு. இதில் 12 மாதமுமே கொண்டாடுறோம். அது ரொம்ப விசேஷமாக 4 நவராத்திரிகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் நம்ம இந்த சரத்காலத்தில் வரக்கூடிய நவராத்திரி சாரத நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சைத்திர நவராத்திரி, அதுக்கப்புறம் இந்த மாக நவராத்திரி, இப்படி 4 இருக்குது. இது ஒன்னொன்றுக்கும் ஒரு தேவதைகள் இந்த நவராத்திரிக்கு பிரதான தேவதையாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் வசந்த நவராத்திரியில் மாதங்கியையும், மாக நவராத்திரியில் லலிதாவையும், நம்ம எல்லாரும் பிரபலமாக அறியக்கூடிய நவராத்திரின்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் கொண்டாடக்கூடிய அது சாரதா நவராத்திரிங்கிறோம். சாரதா நவராத்திரின்னா எல்லாரும் சரஸ்வதினு நினச்சிக்கிறான், சாரதான்னு கிடையாது. சரத்காலம், மழைக்காலம், சரத்காலத்து இருக்கக்கூடிய கொண்டாடக்கூடிய நவராத்திரிங்கிறதுனால சரத்கால இதுன்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு அதனால் சாரதம்ங்கிற பேர். அப்போது அந்த காலத்தில் துர்க்கையும், இந்த ஆடி மாதம் கொண்டாடக்கூடிய நவராத்திரிக்கு ஆஷாட நவராத்திரிக்கு வாராகியும் வழிபடணும் அப்படிங்கிறது அதுக்குண்டான மரபு. அதனால தான் இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது குப்த நவராத்திரி, ரகசியமான நவராத்திரி அப்படின்னும் ஒரு பெயர் வழங்கப்படுறது உண்டு. ஏன்னா எல்லாரும் கொண்டாடப்படுறது இல்லையே. இது உபாசகர்களும் ரொம்ப தீவிரமான வழிபாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த நவராத்திரி அனுஷ்டிக்கிற காரணத்தினால குப்த நவராத்திரி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அண்ணா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போது வாராகி நவராத்திரி அப்படின்னு இதை வச்சுக்கலாம். நம்ம வாராகி நவராத்திரியில் வாராகியை தான் நம்ம வழிபடணும், அப்படி தானா? இல்லை, அப்படி இல்லை. எல்லா நவராத்திரியுமே ஆமாம் அந்த அம்பாளுடைய வழிபாட்டுக்குன்னு சொன்னாலும் வாராகியுடைய சிறப்பான வழிபாடு அப்படிங்கிறத இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக பண்ணுறது அப்படிங்கிறது. அப்போ நவராத்திரி காலங்கிறது பொதுவிலேயே அம்பிகையை வழிபடக்கூடிய காலம்தான். அவரவர்கள் மரபை அனுசரித்து அந்தந்த குரு பரம்பரை அனுசரித்து எப்படி வழிபாட்டு முறைகள் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கோ அப்படி பண்ணுறோம். இந்த காலத்தில் வாராகியை கூடுதலாக வழிபடுறது அப்படிங்கிறது கூடுதல் விசேஷம். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக வாராகி வழிபாடு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப பிரபலமாக இருக்குது. எல்லா கோவில்கள்லையும் ஒரு சன்னதி வச்சுருக்காங்க. வீடுகள்லாம் கூட நிறைய பேர் வாராகி உபாசனை செய்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வாராகி உபாசனைங்கிறது ரொம்ப தொன்மையானது தானா? ரொம்பவே தொன்மையானது தான். அதாவது வாராகியுடைய வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு ஹிஸ்டாரிக்கலாகவும் பார்த்தோம் அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் இருக்கிற வாராகி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பழமையான ஒரு மூர்த்தி. நம்முடைய பழைய பல குடவரை கோவில்களில் கூட, உதாரணத்துக்கு நம்ம புதுக்கோட்டையில் இருக்கிற பரதாம்பாள் கோவில், அங்கே கூட இந்த பழைய குடவரை கோவில்களில் கூட சப்தமாத்திருக்கையில் வாராகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வாராகியோட தன்மை அப்படிங்கிறது ஆனால் 2 வகையாக புராணங்களில் நமக்கு காண கிடைக்கிறது. ஒன்று தேவி மகாத்மியத்தில் சும்பர்களை வதம் செய்வதற்காக அம்பாள் வரும்போது அம்பாளுக்கு துணையாக சக்தி சேனைகள் வருது. அந்த சக்தி சேனைகளில் என்னெல்லாம் புருஷ தேவதைகள் இருக்கோ அந்த புருஷ தேவதைகளுடைய சக்தியாக, ஆத்மசக்தியாக யார் இருக்கிறார்களோ அந்த ஸ்ரீ தேவதை வந்தான்னு சொல்லி புராணம் சொல்கிறது. விஷ்ணுவுடைய சக்தியாக வைஷ்ணவி, முருகப்பெருமான் குமாரசுவாமியுடைய சக்தியாக கௌமாரி, விஷ்ணு மகேஸ்வரன் சிவனுடைய சக்தியாக மகேஸ்வரி, இந்திரனுடைய சக்தியாக ஐந்திரி, இப்படி பல சொல்லிட்டு வரும்போது யஜ்ஞவராக மூர்த்தியுடைய சக்தியாக வாராகி வந்தாள் அப்படின்னு சொல்லி அந்த சரித்திரத்தில் பார்க்குறோம் நம்ம. இது அந்த சப்தமாத்திருக்கா கூட இருக்கக்கூடிய வாராகியுடைய தன்மை. இன்னொரு புராணத்தில், பிரம்மாண்ட புராணத்தில் லலிதோபாக்கியானம் சொல்லி லலிதா பரமேஸ்வரியோட சரித்திரத்தை சொல்லும்போது அதில் அம்பாள் இதே போல் தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தில்
தனக்கான படைகளை உருவாக்கி கொண்டாள் பண்டாசுரனை வதம் செய்வதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் தான் பிரபல்யமாக இந்த வாராகியுடைய சரித்திரம் எப்படி வருது அப்படின்னா, அம்பாள் தன்னுடைய பாசத்திலிருந்தும் அங்குசத்திலிருந்தும் யானைப்படைகளையும் குதிரைப்படைகளையும் உண்டாக்குறான். ஓகே. தன்னுடைய கரும்பு வில்லிலிருந்தும் புஷ்பசரத்திலிருந்தும், கரும்பு வில்லிலிருந்து மாதங்கியும் கையில் வச்சிருக்கக்கூடிய புஷ்பச்சரங்கள் 5 பஞ்ச பானங்கள் இருக்கு, இந்த மலர் பானங்களிலிருந்து வாராகியை உண்டாக்கினா பண்ணி தன்னுடைய மொத்த சைன்யங்களுக்கும் சேனாதிபதியாக வாராகியை நியமித்தாள் அப்படின்னு சொல்லி அந்த புராணத்தில் பார்க்குறோம். அவளுக்கு தண்டநாதா அப்படின்னு பேர். அதனால் அதில் தான் விசேஷமாக வாராகிய தனித்த ஒரு வழிபாட்டுக்கான முறையை நம்ம அதில் விஸ்தாரமாக நம்ம பார்க்க முடியாது. அதனால் இப்போ இந்த பொதுவாக ஸ்ரீவித்யோபாசனை அம்பாளுடைய வழிபாட்டில் பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த முறையில் நம்ம எடுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், லலிதா பரமேஸ்வரி ராணியாகவும் மாதங்கிங்கிறவள் மந்திரியாகவும் சேனாபதியாக வாராகியாகவும் வச்சு வழிபடக்கூடிய மரபு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த விதானத்தில் தான் பெரும்பாலான வாராகியுடைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. வாராகி தனி முறைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் பெரும்பாலான உபாசகர்கள் இப்போ இந்த ஒரு முறைக்குள்ளே தான் வாராகி வழிபடக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தை நம்ம பார்க்குறோம். ஓகே. இப்போ வாராகி வந்து நிறைய பேர் வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. கடைகள் எல்லாம் நிறைய முந்தியை விட இப்போ அதிகமாக வந்து அந்த விக்கிரகங்கள்லாம் வந்து நிறைய பேர் வீடுகளில் இருக்குது, விற்கிறாங்க, வாங்குறாங்க, பூஜை பண்ணுறாங்க. வாராகியை வழிபாடு செய்கிறதுக்குன்னு ஏதாவது கடுமையான நியதிகள் ஏதாவது இருக்கா? இல்லை, எல்லா தெய்வங்களுக்குமே வழிபாட்டுக்கு நியமங்கள் உண்டு. நான் எப்பயுமே சொல்கிற அது ஒரு விஷயந்தான். நம்ம ஒரு ஆசைப்பட்டு பக்தி செலுத்துறது அப்படிங்கிறது வேற, வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு வழிபடுறது அப்படிங்கிறது டெஃபினட்டாக அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றக்கூடிய தன்மை முதல்ல நம்மளுக்கு ரெடியாக இருக்கணும். எந்த தெய்வத்தை அழைத்து கொண்டு வந்தாலும் இப்போ அந்த சுவாமி வந்து நம்மக்கிட்ட வரேன்னு சொல்லலை, நம்ம தான் ஆசைப்பட்டு கொண்டு வரோம். அப்போ அதற்கான ஒரு சேஞ்சஸை நம்ம பண்ணுற தயாராக இருக்கணும். நான் என்னுடைய வாழ்க்கை முறை எதுவுமே மாற்றிக்க மாட்டேன், என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை நான் மாற்றிக்க மாட்டேன், ஏன்னா சாமி மட்டும் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அப்போது இந்த வழிபாட்டு முறைகளுக்கு இப்படி தான் பண்ணணுங்கிற சில நியமங்கள் இருக்குது. அந்த நியமங்களை கைக்கொள்வதற்கு நம்ம தயாராக இருந்தோம்னா தெய்வத்தை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அனுகிரகம் பண்ணும். நம்ம அந்த நியமங்களை இப்போ பண்ணவே மாட்டேன், ஆனால் நான் இஷ்டம் போல தான் இருப்பேன், அம்மா தானே அப்படிங்கிற அந்த காமனான ஃபேக்டருக்குள்ளே இதை கொண்டு வந்துட முடியாது. விதிமுறைகளுக்கு கொடுக்கப்பட்டுக்குன்னா விதிமுறைகள் நம்ம கட்டுப்பட்டு தான். நம்மளுடைய அம்மாவானே இருந்தாலும் இப்போ ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருக்கா, நம்மளோட அம்மா தான் பிரின்சிபலாக இருக்கான்னா ஸ்கூல்லவே என்ன நினச்சபடி உள்ளே போக முடியாது. பிரின்சிபல் ரூமுக்குள்ள நம்மளுடைய அம்மாவாக இருந்தாலும் அந்த இடத்துல பிரின்சிபல் பர்மிஷனோட தான் போகணும். அதுபோல தான் தெய்வங்களும். அம்மாங்கிற தன்மையெல்லாம் நான் இல்லைன்னே சொல்லலை, ஆனால் அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அழகாக பண்ணும்போது முழுமையான என்ன பலனை எதிர்பார்க்குறோமோ அது கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஸோ வாராகிக்குன்னு சில விதிமுறைகளும் வழிபாட்டு நியமங்களும் இருக்குது. அந்த நியமங்களை நம்ம கடைபிடிச்சு வழிபடும் போது அதுக்குண்டான பலன் முழுமையாக கிடைக்கும். ஓகே. இப்போது எளிமையாக வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. வீட்லேயும் ஒரு சின்னதாக ஒரு வாராகியோடைய விக்கிரகமும் வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ண முடியாது, ரிட்டர்ன்லாம் கொடுக்க முடியாது, எங்கேயும் கொண்டு போய் கொடுக்க முடியாது. எளிமையாக இதை செய்தால் போதும்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ரொம்ப எளிமையாக செய்கிறது அப்படின்னா பஞ்சமி திதிகள் வாராகிக்கு விசேஷம். அதே போல் வெள்ளிக்கிழமைகள், இந்த மாதிரியான நாட்களில் நம்ம ஸ்தோத்திரங்கள் தெரிஞ்சவங்க ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம். இல்லைன்னா தமிழ்லேயே ரொம்ப அழகாக மகாகவி கவி வீரராஜ பண்டிதர்னு இருந்தார். அவர் வந்து வாராகி மாலைன்னு ஒன்று இருக்கார். எப்படி சஷ்டி கவசத்தோடு ரொம்ப பழசு. அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்ரீவித்யா பரம்பரையில் வரக்கூடியது தான். அவர் வந்து பல இந்த மாதிரி மந்திர கிரந்தங்களை உச்சரிப்பு சரியாக சொல்லாமல் கஷ்டப்படுவாங்கங்கிற காரணத்துக்காக பலதையும் தமிழில் எழுதியிருக்கார். சௌந்தரலகரி முதற்கொண்டு பலதையும் எழுதியிருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். அவருடைய சரித்திரமே விசேஷமான ஒரு சரித்திரம். ஓகே. அவர் வந்து வாராகி மாலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மந்திர கிரந்தமாகவே அதை பண்ணியிருக்காரு. அது வந்து எல்லா பலன்களையும் அதுவே கொடுத்துரும். எப்படி சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி, அந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி அது ஒரு மந்திர கிரந்தமாக முருகப்பெருமானுடைய அருளை பெற்று தருவோம். அதுபோல் இந்த வாராகி மாலை அழகான தமிழில் ரொம்ப அழகான ஒரு கிரந்தமாக இருக்கு. சம்ஸ்கிருதத்தில் மட்டும்தான் சொல்லணும்னு இல்லை, அது நம்முடைய சௌரியத்துக்கு அனுசரித்து எதில் வேணாலும் சொல்லலாம். இப்போ வாராகிக்கு சகசநாமம் இருக்குது, வேற சில ஸ்தோத்திரங்கள் இருக்குது, வாராகி அனுகிரக அஷ்டகம்னு இருக்குது, வாராகி நிகிரக அஷ்டகம்னு இருக்குது. இப்படி எந்த பலனை உத்தேசிக்கிறோமோ அதுக்குண்டான ஸ்தோத்திரங்கள் இருக்குது. அதையும் சொல்லலாம், இல்லை இதையும் சொல்லலாம். இதை விட எனக்கு தெரிஞ்சு இப்போ பல நேரங்களில் நம்மளே சஷ்டி கவசம் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து மனசுக்கு ஒரு உற்சாகம் வரும். ஆமாம், ஸ்கந்த சஷ்டி கவசம் சொன்னோம்னா நமக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம் வரும், முருகப்பெருமானோட சாநித்தியத்தை உணர்வோம். அதே போல ஸ்கந்த குரு கவசம் சாந்தானந்த சுவாமிகள் எழுதினார். நான் எப்பயுமே அதை சொல்லுவேன், அதை கேட்டோன்னா ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் இருக்கும். அது கரெக்ட். அது மாதிரியான சில தமிழில் இருக்கும்போது கூட அந்த ஒரு அற்புதமான ஒரு மந்திர கர்ப்பம் தரிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதுபோல தான் அந்த வாராகி மாலையும். ஸோ அதை பாராயணம் பண்ணலாம்.
வாராகிக்கு பிடித்த அது இணையத்துல கிடைக்குதா? நிறையவே கிடைக்கிறது, சௌக்கியமாக கிடைக்கிறது. சின்ன புத்தகங்களாகவும் கிடைக்கிறது, இணையத்திலையும் கிடைக்கிறது. இணையத்துல கிடைக்கிறது. சரி, ஓகே ஓகே. ஏன்னா அது இணையத்துல கிடைச்சதுன்னா எல்லாரும் தேடி படிக்கிறது இல்லை, அது கிடைக்கிறது. அது ஒன்றும் ரொம்ப ரகசியமாக வச்சிருக்கிற புத்தகமாலாம் ஒன்றும் இல்லை. சரி சரி. சில பாடபேதங்களோ சில தவறுகளோ பிரிண்டில் இருக்கலாம். ஆனால் அது சரியான பாடத்தை மட்டும் வச்சுட்டோம்னா போதும். பட் நல்ல ஒரு அருமையான ஒரு புத்தகம், அவரால் எழுதப்பட்ட ஒரு பிரார்த்தனா நூலாக, அது ஒரு பிரயோக நூலாகவே இது சொல்லும்போது இப்படிங்கிற பலனோடையே அது இருக்கு. ஓகே. ஸோ அது ஒரு அற்புதமான நூலாக இருக்கு. வாராய்க்கு பிடித்தமான நைவேத்தியங்களாக இருக்கக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு, கோரை கிழங்கு முதலான விஷயங்களை வாராய்க்கு நைவேத்தியம் பண்ணி வழிபாடுகள் பண்ணலாம். இப்போ நவராத்திரி நாள்கள்ல அந்த 9 நாள்கள் 15ஆம் தேதி தொடங்குது இல்லைங்களா? அதுல இருந்து வந்து அந்த நவமி தசமி வரைக்குமே 10 நாள் கூட வச்சுக்கிட்டா கூட அந்த 10 நாள்கள்ல எந்த நேரத்துல வழிபடுறது ரொம்ப விசேஷம்? பொதுவாகவே வாராகி வந்து இரவு நேரத்தில் வழிபடுறதான் விசேஷமாக சொல்லியிருக்கு. ஆமாம். இன்னும் சில ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய சில விதிமுறைகள்லாம் வந்து பகலில் வாராகி பூஜையை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவங்க இன்றைக்கும் உண்டு. சில உபாசகர்கள் அப்படி தான் சொல்கிறது வழக்கம். ஏன்னா அவள் சேனாபதியாக இருக்கிற காரணத்தினால ராத்திரி பூரா தான் ஆக்டிவாக இருப்போம் அப்படின்னு ஒரு சாராருடைய ஒரு புஸ்தகங்களை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வந்து அந்த பொதுவாகவே வாராகி வழிபாடு அதனால தான் பல விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இருக்கு. அதனால இரவுங்கிறது நம்ம வந்து மிட் நைட்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். நம்ம அட்லீஸ்ட் ஒரு 6-7 மணி வாக்குல சந்தியா காலமான பிற்பாடு உள்ள ஒரு வழிபாடு அப்படிங்கிறது இன்னும் விசேஷமாக இருக்கும். விசேஷமான ஏன்னா ரொம்ப அர்த்தராத்திரி பூஜை பண்றதுங்கிறதும் நடைமுறையிலையும் சாத்தியம் இல்லை, ஒரு சாஸ்திர விரோதமாகவும் போயிடுறது சில நேரங்கள். அதனால வந்து இந்த நம்ம எல்லாமே ஒரு காலத்துல நாங்கெல்லாம் குழந்தையா இருந்த போதெல்லாம் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு 8:30க்கு தூங்கின ஆட்கள் தான் நம்ம பல பேர். இப்பதான் இந்த போன் வந்ததுல இருந்து 1 மணி வரைக்கும் முடிச்சுட்டு சிஸ்டம் மாறி போயிடுது. அதனால இரவுங்கிறது அதுதான் கணக்கு. அர்த்த ஜாமம் வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. அப்போ அந்த இரவு ஈவினிங் டைம் அப்படிங்கிறது வாராய்க்கு விசேஷமான காலமாக சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. இப்போ பூஜை பண்ணணும். இப்போ பஞ்சமி திதியில பூஜை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, மாலை வேளைகளில் பூஜை பண்றாங்க. நிவேதனமாக நீங்க சொன்ன மாதிரி கிழங்கு வகைகள் அது விசேஷமான நைவேத்தியம். பாக்கி நைவேத்தியங்களும் வைக்கலாம். ஒரு சில பேருக்கு ஒரு விசேஷமான நைவேத்தியம் இருக்கும் இல்லையா? இப்போ கிருஷ்ணருக்கு அப்படின்னா நம்ம சீடை வைக்கிறோம், வெண்ணெய் வைக்கிறோங்கிற மாதிரி அவருக்கு பிரியமானது. அது போல வாராய்க்கு பிரியமான விஷயங்கள் அப்படிங்கிறதுல இந்த மாதிரியான சக்கரவள்ளி கிழங்கு, கோரை கிழங்கு பிரியமாக. அதை தவிர நீங்க அன்னம் வைக்கலாம், பாயசம் வைக்கலாம், வடை வைக்கலாம், அதெல்லாமும் வைக்கிறதுனால தப்பு இல்லை. இது பிரியமான நைவேத்தியங்கள் எப்பவுமே கூடுதலாக வைக்கிறது. ஓகே ஓகே ஓகே. இப்போ இதுவரைக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து வாராகி வச்சு வழிபாடு பண்ணதே இல்லை அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. வாராகி படம் கூட இல்லை. இப்போ நாங்கள் புதுசாக ஒரு படமோ இல்லைன்னா ஒரு சின்னதாக ஒரு விக்கிரகமோ வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா? இல்லை, என்னுடைய ஸ்டாண்டர்டான அட்வைஸ் எல்லாருக்குமே நம்ம ஒரு ஆர்வ கோளாறுல எதுவுமே பண்ணாமல் நம்மளால தொடர்ந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியை மனசுக்குள்ள கேட்டு அதுக்கு சாட்டிஸ்ஃபேக்டான பதில் நம்மளே கொடுத்துட்டோம்னா எந்த வழிபாடு வேணாலும் செய்யலாம், எந்த தெய்வத்தையும் வழிபடலாம். ஆனா நம்ம ஒரு ஆர்வத்துல இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறோம், ஒரு 10 நாள் பிரம்மாண்டமா பூஜை நடக்கும், அடுத்து 3 மாசம் கண்டுக்காம அப்படியே போட்டக்கூடாது. பல நேரங்கள் அந்த ஆர்வ கோளாறுல அந்த பிரச்சனை வந்துடுறது. ஏதோ ஒரு ஆர்வத்தில் யாரோ சொன்னாங்க, ஏதோ ஒரு புத்தகத்தில் பார்த்துருக்கோம், இல்லை ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் வந்தது, வாராகி வழிபட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போய் சொல்லி வாங்கிட்டு வந்துடுறோம். அப்புறம் எல்லாம் நம்ம பூஜையெல்லாம் பிரம்மாண்டமாக நடக்கும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா ஆக நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸ் மாற ஆகணும். மனுஷன் தானே. அதனால நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸ் மாறும்போது அப்படியே போட்டுறக்கூடாது. அதனால கன்சிஸ்டண்டாக எஸ்பெஷலி படத்துக்கே இது விதிகள் உண்டு, அது விற்கிறதுக்கு கூடுதல் விதிகள் உண்டு. அப்படிங்கும்போது நமக்கு வந்து நம்ம வெறும் பேப்பராகவோ இல்லை உலோகமாகவோ பார்க்கலையே, அதில் அந்த ஜீவனோட அந்த தெய்வம் இருக்கு. அது வாராகியோ ஐயப்பனோ முருகனோ கிருஷ்ணனோ யாராக இருந்தாலும் அதுக்குள்ள ஜீவனோட அவர்கள் இருக்கிறார்கள்ங்கிற நம்பிக்கை நம்ம இருக்கிறதுனால தானே பூஜைகள் பண்றோம், அபிஷேகம் பண்றோம், நைவேத்தியங்கள் பண்றோம். அப்படிங்கும்போது அப்போ அதை அப்படியே போட்டுட்டோம்னா அது வந்து ஒரு பிற்காலத்தில் அவங்களுக்கே ஒரு தோஷமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால நம்மளால கன்சிஸ்டண்டா பண்ண முடியுமா? ஏன்னா எப்பவுமே சொல்றது அதான், 10 நிமிஷம் பண்ணாலும் போறோம், ஆனால் டெய்லி பண்ணணும். புரியுது. நம்ம ஓஹோன்னு பிரம்மாண்டமா 10 நாள் பண்ணி 2 மாசம் பண்ணாம இருக்கிறதுக்கு டெய்லி 5 நிமிஷம் பண்ணாலும் எனக்கு இவ்வளவுதான் முடியுமா சொல்லி பண்ணாலும் அது தெய்வம் நம்மகிட்ட டிமாண்ட் பண்ணல, நம்ம தான் ஆசைப்பட்டு கொண்டு வரோம். இப்போ நம்ம தான் அந்த ரூல்ஸுக்கு அவாய்ட் பண்ணி ஆகணும். அதனால கன்சிஸ்டண்டா பண்ண முடியும்னா இதை வச்சுக்கணும், இல்லைன்னா ஆலயங்களை போய் வழிபட்டு வர்றது உத்தமம். ஓகே. இப்போ வாராகி வழிபாடு செய்யறோம்னா மெயினாக இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் வாராகி வந்து பெரிய தீர்வு கொடுப்பா அப்படின்னா எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வாராகியை வந்து தங்களுக்கு தெய்வமாக ஏற்றுக்கலாம்? இல்லை, பொதுவாக வந்து ஏவல் பில்லி சூன்யத்தினால பாதிக்கப்பட்டவர்கள், அதே போல் எதிரி தொல்லைகள் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் ரொம்ப நாளாக வந்து ஒரு பல காரிய தடைகள் இருக்கக்கூடியவர்கள், அது மாதிரியான விஷயங்கள் வந்து இருந்தால் வாராகி வந்து கட்டாயம் அதை நீக்கி அந்த பிரச்சனைகள் வந்து உடனடியாக விடுதலை தரும். இப்போ கோர்ட்டு கேஸ் இத்தியாதி இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவாக ஒரு வழக்கு சொல்றது உண்டு, வாராகிக்காரனோடு வாதாடாதே, வாராகிக்காரனோடு வழக்காடாதே அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு.
ஓகே. அதாவது வாராகி அப்படி துணை இருப்பாளாம் கூட. அந்த தேவி துணை இருக்கிற காரணத்தினால அவளுடைய பக்தனாக இருக்கிறவனோட நம்ம சாதாரணமான வாக்குவாதத்தில் கூட அவனுடைய வாக்கு தான் முன்னிற்கும்படியா தேவி பண்ணிடுவா. அதனால வந்து அவன் சொல் தான் இறுதி சொல்லாக இருக்கும் சபையில. அதனால வாராகிக்காரனோடு வாதாடாதே, வாராகிக்காரனோடு வழக்காடாதேன்னு சொல்றது காரணம் வந்து அவனுக்கு தேவி அவ்வளவு துணை இருப்பா அப்படிங்கிற காரணத்தினால இது மாதிரியான வழக்குகளோ எதிரி தொல்லைகளோ அது மாதிரியான விஷயங்கள் இருப்பவர்களுக்கு வாராகியுடைய வழிபாடு உடனடியாக பலன் தரக்கூடியதாக. நம்ம ஏற்கனவே சொன்னது போல ரொம்ப ஒரு நம்ம ஊர் பக்கங்கள் அது பிரயோகம் குறைவா இருக்கு. வாராகி நிகிரகாஷ்டகம்னு சொல்லக்கூடிய ஒரு அஷ்டகம் கூட உண்டு. எதிரிகளுடைய தொல்லைனால் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் அதை பாராயணம் பண்றதுனால அவர்களுக்கு அந்த தொல்லை நீங்குகிறது அப்படின்னு சொல்லி. ஆனா இதெல்லாமே ஒரு பிரயோக விதியா இருக்கிற காரணத்தினால பல பேர் அதை அட்வைஸ் பண்றது இல்லை. ஏன்னா இந்த உச்சரிப்பு சரியா இருக்கணும், தவறா சொன்னா பாதிப்பு வரும். அது வாராகி நிகிரகாஷ்டகம் சொன்னால் நிகிரகம்னா அழித்தல், உடனடியாக வாராகி அனுகிரகாஷ்டகம்னு ஒன்றையும் சொல்லணும். அப்படி சொன்னா தான் அது முழுமையடையும், இல்லைன்னா அது வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்துங்கிற நம்பிக்கை பல பேருக்கு இன்னைக்கும் கர்நாடகா ஆந்திர பகுதிகளில் இது கொஞ்சம் சொல்ற வழக்கம் இருக்கு. நம்ம ஊர் பகுதிகளில் பெரும்பாலும் இதை சொல்ல வேண்டாம்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஏதோ ஒரு அழிக்கிறதுக்காக உபயோகப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. புரியுது. அப்ப எளிமையாக எல்லாரும் சொல்லி வழிபடுறதுக்கு ஏதுவான ஒரு நாமா ஏதாவது ஒன்று சொல்லுங்க. பஞ்சமி நமஹானே சொல்லலாம். பஞ்சமியை நம. பஞ்சமிங்கிறது வாராகியுடைய பெயரே தான். 12 நாமாக்கள் வாராகிக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து பஞ்சமி அப்படிங்கிற நாமா முதல் நாமாவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால பஞ்சமி நமஹான்னு சொன்னாலே அது வாராகி குறிக்கக்கூடிய நாமா தான். போதுமானது. ஆமா, ஏன்னா பஞ்சமிங்கிற திதியை மட்டும் நம்ம யோசிக்க வேண்டாம், அவளுடைய தன்மையை குறிக்கக்கூடியதாகவும் அவள் பஞ்சமி அப்படிங்கிறது அவளுடைய பெயராகவுமே இருக்கு. அதனால 12 நாமாக்கள், அதாவது மண்டாசுரனோடு யுத்தம் செய்வதற்காக அம்பிகை லலிதா பரமேஸ்வரி வரும்போது அவருடைய சேனையை மொத்தமும் வழிநடத்தி கொண்டு வாராகி வரா. இதுதான் புராணம் சொல்லக்கூடிய சரித்திரம். அவள் வந்த கோலத்தை பார்த்து ஆக்ரோஷமாக கருத்த உடைகளை தரித்து அந்த ரதத்தில் ஏறி அவள் வரதை பார்த்த உடனே தேவர்களுக்கே பயம் ஏற்பட்டுதான். பக்கத்துல நெருங்க பயந்து கொண்டு தொலைவில் இருந்து வாராகியை வணங்கி அவர்கள் 12 நாமாக்களால வாராகி துதித்தார்கள் அப்படின்னு இருக்கு. அதுல இந்த ஒரு முதல் நாமாவாக பஞ்சமி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. எல்லாரும் சொல்லக்கூடியது வந்து அந்த நாமா தான். நாமாக்களுக்கு பெரிய என்ன சொல்றது, நாம மந்திரம்னே சொல்றோம். மூல மந்திரத்துக்கு உபதேசம் வேணும், தீட்சை வேணும், காரியங்கள் வேணும். நாம மந்திரத்துக்கு அது வேண்டாம். ஆனா மூல மந்திரம் உபதேசம் பண்ணினா ஜபம் பண்ணினா என்ன பலன் இருக்கோ அந்த பலன் நாம மந்திரத்துக்கு உண்டு. அதனால நாமாக்கு வேற எந்த தோஷங்களும் இல்லைங்கிற காரணத்தினால அந்த பக்தி பாவத்தோடு நாமத்தையே சொன்னாலும் அது மந்திரம் சொன்ன பலனை அது கொடுக்கறது. எக்ஸலண்ட். நேயர்களே, வரக்கூடிய அந்த ஆஷாட நவராத்திரி குறித்து வந்து ரொம்ப அழகாக அண்ணா நமக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பல விஷயங்களை நம்ம வந்து ஏன் திரும்ப பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம லைஃப்பில் வந்து சில விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். போன தடவை நினச்சோம், இந்த தடவை பண்ண முடியல, அடுத்த தடவை பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நினைவூட்டல் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இதே மாதிரி ஒரு முக்கியமான தருணங்கள்லாம் நம்ம சந்தித்து நம்ம கருத்துக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க. அண்ணாவை அடுத்த முறை சந்திக்கிறப்போ நிச்சயமாக கேட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ணா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. சந்தோஷம். நமஸ்காரம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.